Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் வச்சு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு பாதி கேபேஜ் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே வந்து 6 பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துக்கோங்க. லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் முழு ஜீரகம், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். கவர் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. திரும்பவும் கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணிட போகிறேன். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து துருவின தேங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது எப்படியோ ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.